சார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிலம் வாங்கணும்னு நினைச்சா என்னென்ன கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் பார்க்கணும் சார்? முதல் முறை இடம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் தான். 10 பாயிண்ட் இருக்கு. அந்த 10 பாயிண்ட்டை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 99.9% நீங்க கரெக்டா வாங்கிட்டீங்க. அப்படி நம்பர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா டைட்டில் வெரிஃபிகேஷன். அதாவது சொத்து உரிமை இவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்றத சரி பார்க்கறது. அது எப்படி சரி பார்ப்பீங்க அப்படின்னா, நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல சொத்து டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா டாக்குமெண்ட்டையும் அவங்ககிட்ட என்ன இருக்குது, பட்டா, சிட்டா, ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்டு, டீடு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாங்கி அதை வந்து ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்து, எப்போதுமே நிபுணர்கிட்ட கொடுத்து பண்ணுறது தான் வந்து நல்லது. இப்போ நம்மளாக ஒரு வெரிஃபை பண்ணோம்னா ஒரு சிலர் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஒரு சிலர் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் அது சம்மந்தப்பட்ட ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்து அதை பக்காவாக நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த சேல் டீடு அண்ட் பேரண்ட் டாக்குமெண்ட்டு. ஓகே, சேல் டீடுன்றது வந்து கடைசியாக விற்பனை செஞ்ச அந்த டீடு பத்திரம். பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து அதுக்கு முன்னாடி யார் யார் வாங்கினாங்க விற்றாங்கன்ற அந்த டீடு ப்ளஸ் ஒரு 40 வருஷத்துக்கு உண்டான என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். அது வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வந்து நம்ம வாங்க வேண்டியிருக்கோம். அதை வந்து வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் தரவாக வெரிஃபை பண்ணுவார். இதுக்கும் மேலே வேற ஒன்று இருக்குது. என்னென்னா, ஏதாவது கேஸ் பெண்டிங் இருக்கா அப்படின்னு அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க கோர்ட்லேயும் போய் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் எல்லாமே பக்காவாக இருக்கும், இன்னார் பேரில் இருக்கும். ஆனால் சமயங்களில் இந்த ஈஸியில் வராது. கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்கும். வேற ஒரு நபர் வந்து இது என்னோடது தான் அப்படின்னு வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருந்தார் சிவில் கோர்ட்லனா, அது நமக்கு தெரியாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஏதாவது மார்ட்கேஜ் பண்ணாங்கன்னா அன்ரிஜிஸ்டர்டாக மார்ட்கேஜ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் ரெஜிஸ்டர்டாக மார்ட்கேஜ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்குறது. இதுக்கு அடுத்தபடியாக வேற ஒன்றும் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் அக்வசிஷன் இருக்கா, மெட்ரோ ரயிலுக்கு எடுக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸுக்கு எடுத்திருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். இது வந்து லீகல் ப்ரொவிஷனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 செக்ஷன் 54 அண்ட் 55 கீழே வருது. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்டாக முக்கியமானது என்னென்னா, இப்போ நான் சொன்ன இந்த ஈசி வந்து 30லேருந்து 40 வருஷம் நார்மல் கோர்ஸ் ஆஃப் இதில் வந்து பார்க்கணும். அந்த ஈசியில் யாரெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இது யார்கிட்ட இருந்தது, அடுத்தது யார் வாங்கினாங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இது வந்து வாரிசு சான்றிதழ் மூலயமா வந்ததா, உயில் மூலயமா வந்ததா, இல்லை வேறு எதன் மூலயமா வந்ததுன்றது ஒன்று ஒன்றா பார்க்கணும். இப்போ அட்வொகேட் பார்க்குறாரே, அவர் பார்த்து நமக்கு சொன்னால் போதும், நான் வாங்கலாமா வேண்டாமான்னு சொன்னால் போதும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. தவறு. அங்கேயும் நீங்கள் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்படி வந்து லீகல் ஒப்பீனியன் தயார் பண்ணுறாரு உங்களுக்கு அப்படின்றது ஒன்றையும் பாயிண்ட்டை பார்த்து அவர் சரியாக தான் பண்ணியிருக்காரான்னு கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் ஆகணும். மூணாவது பார்க்க வேண்டியது தான் என்னென்னா, பட்டா, சிட்டா, அடங்கல். இதில் வந்து பட்டா, சிட்டா, அடங்கல்லாம் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில், தாசில்தார் ஆஃபீஸில், ஆர்டிஓ ஆஃபீஸில் இது உண்டான இந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக 100% இதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஓகே, இந்த டாக்குமெண்ட்டும் கிளியராக யார் விற்கிறாங்களோ அவங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கி, சப்போஸ் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் போய் அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து வாங்கணும். வாங்கி பார்த்து அதை வந்து அட்வொகேட்டை கொடுத்துட்டு அதையும் வெரிஃபை பண்ணணும். நாலாவது பாயிண்ட் என்னென்னா, அது ஜோன் கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவா, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா, கமர்ஷியலா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் என்ன வாங்கினாலும் சரி அந்தந்த ஜோனில் இருக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது, அப்ரூவ்ட் லே அவுட்டா, டிடிசிபி அப்ரூவல், அதுக்கப்புறம் சிஎம்டி அப்ரூவல். நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, சிட்டிக்குள்ளே இருக்கிறது இங்கே சென்னையில் வந்து சிஎம்டி அப்ரூவல்னு சொல்லுவோம், அவுட்டரில் இருக்கிறது டிடிசிபி அப்ரூவல்னு சொல்லுவோம். அந்த 2 அப்ரூவலும் இருக்கா, அந்த நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்குண்டான வெப்சைட்டில் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதையும் வந்து அட்வொகேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து சிஎம்டி சைட் இருக்கும், அது மாதிரி தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 அதுக்குண்டான அந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். தனி வீடு வாங்குறீங்களா, இல்லை வீட்டு மனை வாங்குறீங்களா அப்படின்றத தெளிவாக நீங்கள் வந்து செய்யணும். ஏதோ ஒரு இடம் வாங்கினோம் அவ்வளோதான், அது என்ன இடமோ அப்படின்லாம் அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது தெரிஞ்சு வாங்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஏதோ அரசு புறம்போக்கா இருந்து, இல்லை பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு சுடுகாடு இருந்து, சுடுகாட்டுக்கு போகிற வழி இருந்து, இதுதான் வழி அப்படின்னு உங்கள் இடத்த கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாமே பட்டால இருக்கும், அந்த பட்டால இருக்கும், எல்லாமே ஓகே, பத்திரப்பதிவுலாம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து ஒரு சுடுகாட்டுக்கு போகிற ஒரு வழி, இதுதான் வழியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 7 வருஷம் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த பட்டாவை கூட தாசில்தார் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப உஷாராக, சுடுகாடுன்னு மட்டும் இல்லை, வேறு எந்த இடத்துக்கு போகிறதுக்குனாலும் ஒரு வழியாக பொதுமக்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா அதை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு வந்து அதிகம். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி 5வது பாயிண்ட் என்னென்னா, அக்ரிகல்ச்சர் லேண்டு.
ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு புஞ்சை நிலம் இருக்குது, அதில் வந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா முதல்ல லேண்டு யூஸ் கன்வர்ஷன் ஆர்டர் வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அதை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு என்ஓசி வாங்கணும். இந்த இடத்துல வந்து வீட்டு மனை நாங்கள் கட்டலாமா இல்லை ஒன்லி அக்ரிகல்ச்சர் தான் பண்ணணுமா அப்படின்றத தெளிவாக என்ஓசி வாங்கிட்டு தான் நம்ம அதை வாங்கணும். அடுத்தது 6வதா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டாக்குமெண்ட்டாக பார்த்தாச்சு, ரைட். டாக்குமெண்ட்டாக பார்த்தா போதுமா? ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் நேரில் பார்க்கணும். எங்கள் பவுண்ட்ரி எங்கே இருக்குது, எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சலான் கட்டி தாலுக்கா ஆஃபீஸில் அளந்து அந்த இடத்துல கல் பதிச்சு இதுதான் உங்கள் இடம், அதாவது உங்கள் இடத்துக்கு பக்கத்து இடத்துக்காரரு, பின்னாடி இடத்துக்காரரு, இந்த பக்கம் வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் எல்லாத்தையும் பார்த்து அவங்களையும் வச்சுக்கிட்டு அளக்கும்போது உங்களுக்கு தெளிவாயிரும். நாளைக்கு வந்து இந்த இடம் கிடையாது வேற இடம் அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு உண்டு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இடம்னா பட்டு நம்ம வாங்கிட்டு போயிட்டோம், இது நம்ம இடம் தானே யாரோ ஒருத்தவங்க சொன்னதை நம்ம கேட்டுட்டு போக முடியாது. அதில் வந்து பல வில்லங்கங்கள் ஆயிருக்கு. முக்கியமாக என்ஆர்ஐ பையர்ஸ் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஏன்னா 2 நாள் தான் இருக்கும், அவங்க கையெழுத்து மட்டும் போட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை பார்க்கறதுக்கு அண்ணன் தம்பிங்களோ யாரோ பார்த்துருப்பாங்க, சரி நமக்கு என்ன அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா, இல்லை அறியாமையில் விட்டுருந்தாங்கன்னா அதில் வந்து மிக பெரும் ப்ராப்ளம் வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வேறு எதுவும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு அந்த இடத்துக்குள்ளே வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குச்சி நட்டு மாடு கட்டியிருக்காரு, இது வந்து என்னுடைய மாட்டு தொழுவம், நான் வந்து 40 வருஷம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து ஆபத்து தான், எந்த இடத்துலையுமே இருக்காது. 7வது பாயிண்ட், செல்லருடைய ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். அவருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். இதே மாதிரி வேறு ஏதாவது பவர் ஆஃப் அட்டார்னி ஏதாவது கொடுத்துருக்காரா, இல்லை ஃப்ராட் டாக்குமெண்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு நீங்கள் சந்தேக கண்ணோடு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். பார்த்து தான் வந்து எல்லாத்தையும் செய்யணும். சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி பவர் டாக்குமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலைனாலும் செல்லும். அந்த மாதிரி கொடுத்து வேறு யாரும் கொடுத்துருக்காங்களா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு ஒரிஜினலை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். 8வது பாயிண்ட்டாக பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கா இந்த பிளாட்டுக்கு அப்படின்னு அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்லி அப்ரூவ்டு பிளாட்டுக்கு மட்டும்தான் பேங்க்கில் வந்து லோன் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அன்அப்ரூவ்டு கொடுக்க மாட்டாங்க. இல்லைனா ப்ரொஜெக்ஷன் காமிக்கணும், இந்த லேண்டை வாங்கி அதன் மூலியம் அதில் வீடு கட்ட போகிறேன்னு சொல்லி பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் இந்த தொகையை இதுக்காக நான் செலவிட போகிறேன்னு சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பேங்க் லோன் வந்து ரொம்ப. 9வது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் டேக்ஸ், லேண்ட் டேக்ஸு, வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸு, வேறு ஏதாவது வீடாக இருந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டி டியூ, வேறு ஏதாவது லேண்ட் சீலிங்கு, ஓகே, அந்த மாதிரி அர்பன் லேண்ட் டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக பே பண்ணியிருக்காங்களா? ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ரூவலுக்கு கட்ட வேண்டிய ஃபீயை கூட சமயத்தில் கட்டாமல் அது பெண்டிங்லேயே வச்சுருப்பாங்க. நம்பர்லாம் போட்டிருக்கோம், சிஎம்டி அப்ரூவல்லாம் இருக்கும், ஆனால் அந்த நம்பரெல்லாம் போட்டு இதை வந்து நீங்கள் வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து ரொம்ப செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கோர்ட் கேஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த அந்த நேரங்களில் டேக்ஸு பே பண்ண வேண்டியிருந்ததுன்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் வேணும். கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த சேல் அக்ரிமெண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறீங்க, நாளைக்கு வந்து எனக்கு கையெழுத்து போடுறேன்னு சொல்லுவாங்க. கையெழுத்து போடாமல் அவர் வந்து விற்கிறவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ விபத்தில் இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிலாம் இருந்ததுன்னா அது பெரிய ஆபத்து. நீங்கள் அவங்ககிட்ட கேட்கவே முடியாது. என்னடா அது வீட்டில் இளவு விழுந்திருக்கு, நீ இந்த இடத்துல இவர் 50 லட்சம் போட்டு இவர் உயிரை கொடுத்து அவர் காசை கொடுத்துருப்பாரு, அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட இப்போ வராத அப்புறம் வா, இல்லை பிள்ளைங்களுக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கு தெரியாமல் அவர் விற்றாரு, அது பண்ணார் இது பண்ணாருன்னு சொல்லி போட்டு குழப்பி எடுத்துருவாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. அதனால் பணம் கையில் கொடுக்குறீங்களா, உடனே சேல் அக்ரிமெண்ட்டை போடுங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. ஸோ இந்த 10 பாயிண்ட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 99.9% உங்களுக்கு பர்ஃபெக்டான இடம் வாங்கிட்டீங்க அப்படின்றது உறுதியாயிரும். ஸோ மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி பண்ணேன் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னு வேறு ஏதாவது நான் சொல்லாத டாபிக் ஏதாவது இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டுன்றது தான் நம்ம கருத்து. அதனால் அந்த சொல்யூஷனை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள், உங்களுக்கு உதவி காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.